காலை பொழுது அழகாக புலர போர்வைக்குள் சக்தி தீக்ஷண்யா இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்தபடி தூங்கிக் கொண்டிருந்தனர். முதலில் கண் விழித்தது சக்திதான். எக்கி போனை எடுத்து மணியை பார்த்துவிட்டு எழுந்து வந்து பால்கனி கதவை மூடிவிட்டு கண்ணாடி ஜன்னலின் திரைச்சீலையை மூடினான். பின் திரும்பி மனைவியை பார்க்க அவள் நல்ல உறக்கத்தில் இருந்தாள். அவள் அருகில் வந்து நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்த பின் எழுந்து குளியல் அறைக்குள் புகுந்து குளித்து முடித்து ஆடை மாற்றிக்கொண்டு ஹாலுக்கு வந்தான். தினேஷ், மாயவன் இருவரும் ஹால் சோஃபாவில் அமர்ந்திருக்க அவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிச்சனுக்கு வந்தவன் மாம் என்று வர்ஷாவை அழைத்தான். திரும்பி அவனை பார்த்த வர்ஷா, சொல்லு சக்தி, காஃபி வேணுமா என்று கேட்டார். ஆமாம். எங்க இன்னும் 2 பேரையும் காணும்? எப்பவும் இந்த டைமுக்கு எழுந்திருச்சிருவாங்கல்ல என்று கேட்க புன்னகைத்த வர்ஷா, அகிலா காய்கறி பறிக்க தோட்டத்துக்கு போயிருக்கா. மோகனா அத்தை கூப்பிட்டாங்கன்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, காஃபி கொண்டு வரேன் என்றார். ஓகே மாம், 2 கப் வேணும் என்று விட்டு வந்து சோஃபாவில் அமர வர்ஷா புன்னகைத்து விட்டு வேலையை தொடர, அண்ணா கேட்டியா, 2 கப்பாம் என்று நக்கலாக கூறி சிரித்தார் தினேஷ். அமைதியாருடா, அவன் சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது போல. ஏண்டா என்று தம்பியை முறைத்தார் மாயவன். சக்தி அவர்களை கண்டுகொள்ளாமல் போனை பார்த்து கொண்டிருக்க, இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே என்று தினேஷ் யோசிக்கும் போதே, மாம் எப்படி இருக்காங்க என்று நிமிராமல் கேட்டான் சக்தி. இருவரும் அவனை அதிர்ச்சியாக பார்த்து, என்ன சக்தி சொல்ற, புரியல, யார கேக்குற என்று திக்கி திணறி கேட்டார் மாயவன். என் மாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களைத்தான் கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது, என்கிட்ட எதையும் மறைக்கலாம்னு நினைக்காதீங்க. இது ஏன் இடம், எனக்கு தெரியாம இங்க ஒன்னும் நடக்காது என்று கால் மேல் கால் போட்டுக்கொண்டு திமிராக இருவரையும் பார்த்தான். ஓ, அப்போ உன் அம்மா எப்படி இருக்கான்னு உன் அம்மா கிட்டே போய் கேட்கோ. எதுக்கு என்கிட்ட கேட்குற என்று தினேஷும் உனக்கு நானும் சளைத்தவன் இல்லை என்று கால் மேல் கால் போட்டு அமர மாயவன் தலையில் அடித்து கொண்டார். சக்தி தினேஷை முறைக்க, என்னடா பார்வை, கண்ணாலேயே பொசுக்கிடுவியோ? என்னதான் நீ வீம்பு பிடிச்சி திரிஞ்சாலும் நீ என் ரத்தம், ஞாபகம் இருக்கட்டும். என்ன மாதிரிதான் நீ இருக்க, மைண்ட் இட் என்று உருமினார் தினேஷ். யா, ஐ எம் அக்செப்டட், பட் வாட் டு டூ என்று சக்தி திமிராக கேட்க, டேய் அமைதியா இருடா என்று தம்பியை அடக்கிய மாயவன் கிச்சன் பக்கம் திரும்பி, ஏய் மித்து, சீக்கிரம் காஃபி கொண்டுவாடி என்றார். வர்ஷாவும் ஹாலில் நடக்கும் கூத்தை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். அவருக்கு சக்தி பேசியது சிரிப்பாக இருந்தாலும் தினேஷை நினைத்து பாவமாகத்தான் இருந்தது. பெருமூச்சு விட்டு காஃபியை கப்பில் ஊற்றிவிட்டு மீதி இருந்ததை பிளாஸ்கில் ஊற்றி எடுத்து வைத்துவிட்டு பின் காஃபி ட்ரேயுடன் வந்தார். மாம், இன்னைக்கு 1 டே நீங்களே குக் பண்ணிடுங்க, தீ நாளையிலிருந்து ஹெல்ப் பண்ணுவா என்று விட்டு அவரிடம் 2 காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு சென்றான் சக்தி. வர்ஷா புன்னகைக்க, அண்ணி அவன் பேசினது கேட்டீங்கல்ல, வீட்டுக்குள்ளேயே வேவு பார்க்கறான், இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்றார் தினேஷ். ஏன் தினேஷ், அவன் பேசினதுல மண்டை குழம்பி போயிடுச்சா? இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க என்று வர்ஷா கிண்டலாக கேட்க மாயவன் சத்தமாக சிரித்தார். என்ன டேமேஜ் பண்ண வேற யாரும் தேவையில்லை, என் கூட இருக்கிறவங்களே போதும். ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், ஆனா இப்போ என்று சலித்து கொண்டார் தினேஷ். காலம் மாறிட்டே இருக்கும் தினேஷ், இது ஒன்றும் கதை கிடையாது, ரியல் லைஃப். நம்ம காலம் முடிஞ்சது. ஒத்துக்கிறேன், நீங்க இளமையா இருக்கலாம், ஆனா அப்போ யோசிக்கிற மாதிரி இப்போ உங்களால யோசிக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம கவனம் நிலையில்லாம இருக்கும். அதனாலதான் சாஹி உங்ககிட்ட இருந்து பொறுப்பை வாங்கிட்டான் என்றார் வர்ஷா. ரைட் அண்ணி, ஆனா நான் 2ஆவதா பெத்தது என்ன டென்ஷன் படுத்தி பார்க்கறதுலயே குறியா இருக்குது. அவனால எனக்கு பிபி சுகர்லாம் வந்துடும் போல. என்னோட குணத்தை மட்டும் ஒத்து பிறந்திருந்தா கொஞ்சமாவது இறக்கம் இருந்திருக்கும். என் தம்பி அண்ணன் குணமும் சேர்ந்து அரக்கனை விட மோசமா இருக்கான். பாவம் என் மருமக, இவனை எப்படித்தான் சமாளிக்கிறாளோ என்று சலிப்பாக கூறினார். மாயவன், வர்ஷா இருவரும் சிரித்து, ஆமா தினேஷ், என்னோட குணத்திலிருந்து சக்தி கிட்ட என்னத்தை கண்டுபிடிச்ச என்று மாயவன் நிதானமாக கேட்க, உங்களோட ஆளுமையான முடிவெல்லாம் அந்த செகண்ட்ல எடுப்பான். இல்லைன்னா இன்னைக்கு பிசினஸ் பதவி 2ஐயும் தக்க வச்சிருக்க முடியுமா? அப்புறம் இந்த அகிலாவோட குணம் கிண்டலா பேசுறது தான். அப்பப்ப என்கிட்ட மட்டும் அந்த குணம் சக்திக்கு வரும் என்றார் தினேஷ் நக்கலாக.
போதும் காஃபி ஆறிட போகுது, குடிங்க என்று வர்ஷா கிண்டலாக சொல்லவும், அகிலா காய்கறியோடு உள்ளே நுழைந்தார். இங்கு தங்கள் அறைக்கு வந்த சக்தி காஃபி கப்பை டேபிளில் வைத்துவிட்டு மனைவி அருகில் அமர்ந்தவன், "தீ தீ கெட் அப்" என்றான் அவள் தோளைத் தட்டி. "தேவ், இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ்." "ம், காஃபி குடிச்சிட்டு இன்னும் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் தூங்கு. காஃபி ஆறிடும். தென் நீ ஆஃபீஸுக்கு போணும் தி. ப்ளீஸ் கெட் அப்" என்றான் காஃபி கப்பை எடுத்தவாறு. சிணுங்கிக் கொண்டு எழுந்து அமர்ந்த தீக்ஷண்யா கணவனை பார்த்து அழகாய் புன்னகைத்தாள். "குட் மார்னிங் அத்தா" என்றாள். "வெரி குட் மார்னிங். ம், இந்தா காஃபி குடி. மணி 8 போகுது. நானும் லேட்டா தான் எழுந்தேன்" என்று காஃபியை நீட்டினான். காஃபி கப்பை வாங்கிக் கொண்ட தீக்ஷண்யா எக்கி அவன் நெற்றியில் முத்தமிட்டு, "தேங்க்ஸ் ஃபார் காஃபி" என்று சிரித்தாள். "நான் போடலடி, வர்ஷா மாம் தான் போட்டு குடுத்தாங்க. நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு தான் வந்தேன். நீ கிஸ்ஸ மாத்தி குடுத்துட்ட" என்று கிண்டலாக கூறினாலும் அந்த முத்தத்தை அனுபவித்தான். போர்வையை கழுத்து வரை இறுக்கமாக பிடித்துக் கொண்ட தீக்ஷண்யா, "டோன்ட் வரி அத்தா, நான் கீழே போகும்போது அத்தைக்கு குடுத்துடுறேன். பட் உங்களுக்கு மெயினா நெத்தியில கிஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் தோணும்போது குடுப்பேன்" என்றாள் வீராப்பாக. "நீ இருக்க பாரு" என்று அவள் நெற்றியோடு நெற்றி முட்டிய சக்தி, "தீ, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டி. அத கெடுத்துற மாட்டேதானே? என்னால ஒவ்வொரு முறையும் ஏமாற முடியாதுடி. திடீர்னு நீ ஏதாவது பண்ணேன்னா சத்தியமா நான் உடைஞ்சிருவேன்டி" என்றான். "உன் மனசு எனக்கு புரியுதாத்தான். இனி உங்கள ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். இப்ப வரைக்கும் நடந்ததுக்கு ரியலி சாரி" என்றாள் வருத்தமாக. "நமக்குள்ள சாரி தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் தீ. சரி, காஃபிய குடி" என்று அவள் அருகில் அமர்ந்தான். "ம்" என்றுவிட்டு தீக்ஷண்யாவும் காஃபியை சுவைக்க அவளை ரசித்தபடியே சக்தியும் காஃபியை குடித்து முடித்தான். "அவங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தினமும் அதிலேயே ஆஃபீஸ் போயிட்டு வந்துடு. அப்புறம் ஆட்டோவுக்கு மாசம் 2000 நீ தான் குடுக்கணும். எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குது. அத தாண்டி கட்சி ஆஃபீஸ் வேற போகணும். அதனால நான் ரெடி ஆயிட்டு கிளம்புறேன்" என்று ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் நின்றான். "சரி அத்தான், ஆனா சாப்பிட்டுட்டு போ" என்றாள் தீக்ஷண்யா. "இல்ல தீ, நான் ஆஃபீஸ் போய் பார்த்துக்கிறேன். நேத்தே ஒரு வேலையும் பண்ணல. ப்ளீஸ் டி, அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன்" என்றான் தலையை சீவியபடி. "ஓகே தேவ், ஹாப்பி டே. பட் மதியம் மறக்காம டைமுக்கு சாப்பிட்டுரு. நான் கால் பண்ணுவேன். அப்போ சாப்பிட்டேன்னு தான் சொல்ற" என்றாள் ஸ்ட்ரிக்டாக. "ஓகே பொண்டாட்டி, ஐ அம் ரெடி. ஸோ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீ பப்பிஷேமா உட்காந்துருக்காம போய் சீக்கிரம் ரெடியாகு. பாய்" என்று அவள் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு ஃபோன், லேப்டாப், பேக் எடுத்துக்கொண்டு சென்றான். "உன்னால தான்டா பப்பிஷேமா இருக்கேன். எல்லாம் நைட்டு நீ பண்ண வேலை. இப்போ என்ன கிண்டல் பண்ற மாதிரியா பேசிட்டு போற. ஈவினிங் வா, உன்னை வச்சுக்கிறேன்" என்று மனதில் நினைத்துக்கொண்டு எழுந்து குளியலறைக்குள் புகுந்து குளித்து முடித்து சல்வார் அணிந்து தலையை சீவிக்கொண்டு ரெடியாகி கீழே வந்தவள் அனைவரிடமும் பேசிக்கொண்டு டின்னரை முடித்துவிட்டு அனைவரிடமும் சொல்லிவிட்டு வீட்டின் கேட்டை திறக்க ஆட்டோ நின்றிருக்கவும், "தேவ்" என்று சிரித்தவள் ஆட்டோவில் அமர்ந்து கொண்டாள். "அத்த, அத்த, ஏன் என்ன நேரமா எழுப்பல? தினமும் 4 மணிக்கே அண்ணி வந்து யாழின்னு கூப்பிடுவாங்க. ஆனா இன்னிக்கு அண்ணி வரவே இல்ல" என்று கிச்சனுக்கு வந்து மலரிடம் கேட்டாள் யாழி. "உனக்கு உடம்பு முடியாம இருந்துச்சுல்ல யாழி, அதான் எழுப்ப வேண்டாம்னு சொன்னேன். இப்போ உனக்கு பரவாயில்லையா?" என்று நிதானமாக கேட்டார் மலர். "ம், பரவாயில்ல அத்த. அண்ணி எங்க?" "அவளுக்கும் தலைவலி யாழி. அதான் வாசல பெருக்கிட்டு போய் படுக்க சொன்னேன். ரூம்ல தூங்கிட்டு இருக்கா" என்றார் மலர். "ஓ, சரிங்க அத்த. நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு ரோஜா அண்ணி அவங்க புருஷனோட சேரணும்னு ஆசை இல்லையா?" "எனக்கு இருக்குது யாழி. ஆனா அந்த பையனுக்கு ஆசை இருக்கணும்ல. அவனுக்கு இருக்கிறத தாண்டி அந்த அம்மா ஏத்துக்கணுமே" என்றார் சலித்துக்கொண்டு. "யார் அத்த?" "அந்த பையனோட அம்மா தான் யாழி." "அவங்களுக்கு என்னத்த பிரச்சனை? வாழப் போறது அண்ணியும் அண்ணாவும் தானே. நீங்க அண்ணா யாருன்னு சொல்லுங்க, நான் பேசி பார்க்கறேன்" என்றாள் யாழி. "ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் யாழி. செழியனே பேசி பார்த்துட்டான். அந்த பையன் அவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு அமைதியா இருக்கான். இப்ப நீ போய் பேசுறது சரியா இருக்காது. அதுவும் இல்லாம என்னன்னு பேசுவ?" என்று நிதானமாக கேட்டார் மலர். "அத்த, நான் உண்மைய சொல்லி எதுவும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஆனா அவருக்கு பொண்டாட்டி எவ்வளவு முக்கியம்னு தெரிய வைப்பேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அண்ணன் என்ன பண்றாருன்னு சொல்லுங்க"
என்றாள் யாழி. உன் மேல நம்பிக்கை இருக்குது யாழி. அந்த பையன் பேரு கதிர்வேல். பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்துல கணக்கு வாத்தியாரா இருக்கான். பையனும் நல்ல பையன்தான். ஆனா அவங்க அம்மா சொல்றத அப்படியே கேட்பான் என்றார் வருத்தமாக. இனிமே கவலைப்படாதீங்க அத்த. ரோஜா அண்ணிய அவரோட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இது யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி, நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்று விட்டு அறைக்கு வந்தாள். செழியன் அப்போதுதான் குளித்து வந்து உடை மாற்றிக் கொண்டிருக்க அவனை கண்டு கொள்ளாமல் ஆடையை எடுத்தாள். யாழினி என்று செழியன் அழைக்கவும் திரும்பி என்ன என்பது போல பார்த்தாள். நானும் வரேன். உன்னை தனியா அனுப்ப மாட்டேன். அனுப்பவும் முடியாது. காலேஜுக்கு இல்ல, உங்க பெரியப்பா வீட்டுக்கு என்று விட்டு கண்ணாடியை பார்த்தான் செழியன். நீங்க எதுக்கு வரீங்க? நீங்க ஒன்றும் வரவேண்டாம். இங்க ஊர்ல உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அதை பாருங்க. என் கூட வந்து என் நிம்மதியை கெடுக்காம என்று கடுப்பாக கூறினாள் யாழி. சட்டென அவள் அருகில் வந்து அவளை கைவளைக்குள் கொண்டு வந்த செழியன், தப்புதான் யாழி. என்ன நடந்ததுன்னு கேட்காம அடிச்சிருக்க கூடாது. நைட்டு அம்மா மட்டும் சொல்லலைன்னா நிஜமா எனக்கு உண்மை தெரிஞ்சே இருக்காது. நான் இப்போ அதுக்காகத்தான் அந்த அக்கா வீட்டுக்கு போறேன். நான் உன்னை அப்படி அடிக்கிறேன், அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தாங்க. ஏதோ சரியில்லை. அதான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு என்றான் வருத்தமாக. அவனை விட்டு விலகி, அடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கணுமா? ஏண்டா, எங்க வீட்ல பாசத்தோட வளர்த்து என் தாத்தா உன்னை நல்லவன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கட்டி கொடுத்தா நீ என்னவோ மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சியா? என் அண்ணன் தம்பி மாமா பசங்கன்னு ஒரு கூட்டமே இருக்குது. நான் இப்போ ஃபோன் பண்ணி லைட்டா அழுதா போதும், அடுத்த 2 மணி நேரத்துல குடும்பமே இங்க இருக்கும். அப்படி ஒரு கூட்டுல வளர்ந்த பொண்ணு நான். அவங்களையெல்லாம் மனசுல வச்சுட்டு உன்னோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு எனக்கு வரவே வராத நேரமா எழுந்திருக்கிறதுல இருந்து சமையல் கத்துக்கிற வரைக்கும் உனக்காக பண்ணினா கேவலம் நீ என்ன அடிக்கிற? அடின்ற வார்த்தையே இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் என் வாயில அதிகம் வருது. என்ன முதல்ல கை நீட்டி அடிச்சதும் நீதான். ஒரு பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கணும்னு தெரியுமா உனக்கு? எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணினோன்னு பொண்டாட்டியை நினைக்க விடாம எவன் பாத்துக்கிறானோ அவன்தான் உத்தம புருஷன். சும்மா கட்டி பிடிக்கிறது அடிக்கிறதெல்லாம் ஆம்பளத்தனம் இல்ல என்று வெடித்தாள் யாழி. தப்புதான் யாழினி, மன்னிச்சுடு என்றான் கலங்கிய கண்களுடன். நான் யார் உன்னை மன்னிக்க? நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? உயிர் போற வேதனையை அனுபவிச்சேன். உடம்பெல்லாம் எப்படி சுள்ளு சுள்ளுன்னு இழுத்துச்சு தெரியுமா? அடிக்கிறதையும் அடிச்சிட்டு ஏதோ நல்லவன் மாதிரி நானும் வரேன்னு சொல்ற. இங்க பாரு, நீ வரதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா அங்க வந்து என்னை இப்படி பண்ற அப்படி பண்றன்னு என்னை கேள்வி கேட்கக்கூடாது. நீ வர ஓகே சொன்னதுக்கான காரணம் கூட என் அம்மாங்க ஏன் நீ மட்டும் தனியா வந்திருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்காக மட்டும்தான். நீ வரலன்னு சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுப்பேன் என்றாள் தடாலடியாக. நான் வரேன் யாழினி. ஓகே, நான் இன்டர்வியூ போயிட்டு வந்து கால் பண்றேன் என்று விட்டு ஆடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் யாழி. செழியன் தலையில் கை வைத்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்து விட்டான். அவனுக்கு யாழினி கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் உறுத்தியது. யாழி குளித்து முடித்து அங்கேயே புடவையும் கட்டிக்கொண்டு உள்ளே வந்து அவனை கண்டு கொள்ளாமல் தலையை வார ஆரம்பித்தாள். யாழினி, இங்கேயே வந்து புடவை கட்டலாம்ல? பாரு, புடவையெல்லாம் ஈரமா இருக்குது என்று செழியன் அவளை கவனித்துச் சொல்ல, ஏன் நான் இங்க வந்து புடவை கட்டினா என்னை ஏதாவது பண்ணவா என்று யாழி கோபமாக கேட்க, யாழினி, நீ பேசுறது தப்பா இருக்குது. நான் இன்னும் உன்னை பொண்டாட்டியா உரிமையோட பார்த்தது கிடையாது. உன் சம்மதம் இல்லாம அப்படி ஒன்று நடக்கவும் நடக்காது. ஆனா நீ என்னை இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறது அசிங்கமா இருக்குது. ஊர் நாட்டாம பதவியில இருக்கிறவனுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடு. இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி உன்னை மாத்திக்க பழகிக்கோ. இப்பவும் சொல்றேன், அம்மா என்கிட்ட எல்லாம் சொன்னதும் அதிகமா துடிச்சது நான் தான். நீ என்னடா இவன் இப்போ இப்படி பேசுறான்னு நினைச்சாலும் சரி. ஆனா இதுதான் நான். என்கிட்ட ஒரு பிராது வருதுன்னா நான் அந்த இடத்துல பிராது கொடுத்தவங்க சொல்றத கேட்டு தண்டனையை கொடுக்க தான் செய்வேன் என்றான் உறுதியாக. எப்படி, என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காமலா? நல்லா இருக்குது உங்க நியாயம். நம்ம பொண்டாட்டி தானே, என்ன பண்ணினாலும் நம்மள நாய்க்குட்டி மாதிரி சுத்தி சுத்தி வருவான்னு நினைச்சா அந்த நினைப்ப இப்பவே தூக்கி போட்டுருங்க மிஸ்டர் செழியன். நான் யாழினி, மித்திர யாழினி. என் அப்பாக்களோட வளர்ப்பு. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான் என்று ஆவேசமாக கூறினாள். நான் பண்ணது தப்பு தாண்டி, பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணட்டும் என்று ஆத்திரத்தில் கத்தினான் செழியன். ம், என்னை விட்டு தள்ளி இருங்க. அதுதான் உங்களுக்கு தண்டனை. என் விஷயத்துல தலையிடக்கூடாது என்றாள் அழுத்தமாக. என்னை பார்த்தா என்ன சொம்ப மாதிரி இருக்குதா? நீ என்ன பண்ணாலும் பார்த்துட்டு அசால்ட்டா இருக்க என்னால முடியாது.
நான் உன் புருஷனா நடந்துக்க வேண்டிய இடத்துல சரியா இருப்பேன். நீயும் இருப்பேன்னு நம்புறேன். அந்த காலேஜுக்கு போயிட்டு வந்து ஃபோன் பண்ணு" என்று விட்டு சென்றான் செழியன். "நான் எதுக்கு காலேஜ் போவேன்? அதுவும் நீ சொன்ன காலேஜ். நான் போகவே மாட்டேன்டா. அண்ணிக்காக நான் இந்த ஸ்கூல் தான் போகப் போறேன். அதுக்கு முதல்ல அங்க வேக்கன்ட் இருக்கான்னு பார்க்கணும். அத நேர்ல போய் பார்த்துக்கலாம்" என்றபடி ஃபோனை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். "என்ன யாழி, சண்டையா? சத்தம் அதிகமா கேட்டுச்சு. அடிச்சுட்டானா?" என்று மலர் கவலையாக கேட்க, "அத்தை, அதெல்லாம் இல்ல. நீங்க காய்கறி எடுத்துட்டு வாங்க. நான் நறுக்கி குடுக்குறேன். சமைக்கலாம்" என்றாள் யாழி. அதற்கு மேல் அவளிடம் கேட்காத மலர் காய்கறியை எடுத்து வந்து கொடுத்துவிட்டு கிச்சனுக்குள் புகுந்து கொண்டார். அத்தியாயம் 170. "ரது, எழுந்திரு, டைம் ஆச்சு" என்று மனைவியை எழுப்பினான் யுவா. "தீரன், கொஞ்ச நேரம். எனக்கு டயர்டா இருக்குது. நீங்க ஆஃபீஸ் கிளம்புங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ப்ளீஸ்" என்று தூக்கத்திலேயே கெஞ்சினாள் வந்தனா. "ஓகே ஓகே. எழுந்ததும் மறக்காம சாப்பிடு. நான் கட்சி ஆஃபீஸ் கிளம்புறேன்" என்று அவள் நெற்றியில் மென்மையாக முத்தம் வைத்துவிட்டு கிளம்பிச் சென்றான். அவன் சென்ற அடுத்த 2 மணி நேரம் கழித்து எழுந்த வந்தனாவுக்கு உடல் அதிகமாக வலித்தது. அதற்கு காரணம் தன் கணவன் என்பதை புரிந்து கொண்டாலும் உடல் வலியால் அவன் மேல் கோபத்தை வளர்த்தாள். முயன்று எழுந்து குளியலறைக்கு வந்து ஷவரை திறந்துவிட்டு அதன் அடியில் நின்றாள். உடம்பெல்லாம் பயங்கரமாக எரிந்தது. குளித்து முடித்து துண்டை கட்டிக்கொண்டு வெளியில் வந்து உடை மாற்றிக் கொண்டவள் ஹாலுக்கு வந்தாள். காந்திமதி புத்தகம் படித்துக் கொண்டிருக்கவும் அவர் அருகில் வந்து, "அம்மா" என்று அழைத்தாள். நிமிர்ந்து அவளை பார்த்து புன்னகைத்த காந்திமதி, "வா, வந்து உட்காரு வந்தனா. காஃபி கொண்டு வர சொல்லவா?" என்று கேட்டபடி, "கமலா" என்று அழைத்து காஃபியை கொண்டு வரச் சொன்னார். ஒருவித குற்ற உணர்வோடு சோஃபாவில் அமர்ந்த வந்தனா, "சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்களா? இப்போ கொஞ்சம் கோர்வையா பேசுறீங்க. ஐம் ஹாப்பி. ஆனா நடக்க மட்டும் முயற்சி கூட பண்ண மாட்றீங்களே" என்று கவலையாக கூறினாள். "முதல்ல நான் சரியா பேசுறேன் வந்தனா. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்" என்று காந்திமதி புன்னகையுடன் சொன்னதும், தலையாட்டியவள் கமலா கொண்டு வந்த காஃபியை வாங்கி குடித்துவிட்டு சில நிமிடம் அவர்களிடம் பேசிவிட்டு மீண்டும் அறைக்கு வந்தாள். "இன்னிக்கு கண்டிப்பா அந்த ரூமுக்குள்ள போயே ஆகணும். இதுக்கு மேல நான் நாள கடத்திட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான்" என்று நினைத்தபடி கதவை தாளிட்டு அவனின் ஆபீஸ் ரூமின் முன்பு வந்து நின்றவளுக்கு கையெல்லாம் நடுங்கியது. "வந்தனா, தப்பு பண்ற. தப்ப தாண்டி இது துரோகம். வேண்டாம். உன்னை காதலிக்கிறவனுக்கு அத குடுக்காத" என்று மனம் எப்போதும் போல யுவாவுக்கு சாதகமாக பேச, "ஏய் வந்தனா, அதெல்லாம் கேட்காத. உன் அப்பா உன் மேல அதிகமான நம்பிக்கை வச்சு அனுப்பியிருக்காரு. இது அவரோட லாஸ்ட் கேஸ். அதனால ஒழுங்கா வந்த வேலைய முடிச்சுட்டு கிளம்பிட்டே இரு" என்று மூளை அவளுக்கு சாதகமாக பதிலைச் சொல்ல, மனதிற்கும் மூளைக்கும் நடுவில் சிக்கித் தவித்தவள் இறுதியில் மூளை சொல்வதை ஏற்றுக்கொண்டு பாஸ்வேர்டை அழுத்தினாள். அதற்குள் அவளுக்கு கையெல்லாம் வேர்த்துவிட்டது. வாழ்க்கையில் முதல் முறையாக தப்பு செய்தால் அப்படித்தானே இருக்கும். அறைக்கதவு திறந்ததும் நகரமாட்டேன் என்று அடம் பிடித்த காலை தூக்கி உள்ளே வைத்தவள் அறை இருட்டாக இருப்பதில் கையிலிருந்த போன் டார்ச் ஆன் செய்து முன்னேற சடாரென அலாரம் அடித்து அவள் காலை பதம் பார்த்தது ஒரு கத்தி. "ஆ, அம்மா" என்று வந்தனா வலியில் துடித்து கீழே விழ, மேலிருந்து கூண்டு போல ஒரு அமைப்பு அவளை அடைத்தது. கண்களில் கண்ணீர் வழிய அறையையே திகிலோடு பார்த்த வந்தனா நடுங்கிய கரத்தை நீட்டி போனை எடுத்து யுவாவுக்கு கால் செய்ய, அதுவோ நெட்வொர்க் இல்லை என்று காட்டியது. "அம்மா, ஆ" என்று அழுது கொண்டே பல்லை கடித்து வலியை பொறுத்து கொண்டவளுக்கு யுவாவுக்கு தான் ரூமிற்கு வந்தது தெரிந்துவிட்டால் அவ்வளவுதான் என்பது பயத்தை கொடுக்க அதில் மயங்கியே விட்டாள். அலாரச் சத்தம் வீட்டை தாண்டியே கேட்க காந்திமதி கமலா இருவரும் பதற சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு யுவாவின் அறைக்கு இருவரும் வர கதவு உள்பக்கமாக தாளிட்டிருந்தது. அதில் மேலும் அவர்களுக்கு பயம் வர யுவாவிற்கு கால் செய்தார் கமலா. அவனோ வேறு ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று வரவும் திரும்ப திரும்ப கால் செய்தார் கமலா. அடுத்த சில நிமிடங்களில் டாக்டருடன் வீட்டிற்குள் வந்த யுவா கதவை உடைத்து வேகமாக உள்ளே வந்து மனைவி தூக்கி வந்து பெட்டில் படுக்க வைத்தவன் டாக்டரிடம், "ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க டாக்டர்" என்றான் தவிப்பாக. "ஓகே மிஸ்டர் யுவா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க" என்று டாக்டர் சொல்லவும் யுவா வெளியில் வர
கமலா, காந்திமதி இருவரும் அவனையே பார்த்தனர். யுவா, அவளுக்கு என்று காந்திமதி திக்கி திணற, அவரின் கையை அழுத்தமாக பிடித்துக் கொண்ட யுவா, அம்மா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நான் ஒன்றும் ஆக விடமாட்டேன். நீங்க பயந்துக்காதீங்க. அக்கா, நீங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க என்றான். கமலாவும் காந்திமதியுடன் கமலாவும் காந்திமதி உடல்நிலையை எண்ணி சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு செல்ல, போனை எடுத்து அலாரத்தை ஆஃப் செய்தவன் தலையில் அடித்துக் கொண்டான். டே யுவா, நீ பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சு பார்த்து பண்ணின ஒவ்வொன்றும் உன் பொண்டாட்டியே பதம் பார்த்து வச்சிருக்குது. ஐயோ, என் ரது எப்படி அந்த வலியை தாங்கினானே தெரியலையே என்று நினைத்து அழுதே விட்டான். ரது ரூமிற்குள் சென்றதுமே அலாரம் அடித்திருக்க, யுவாவின் மொபைலுக்கு குறுஞ்செய்தி வந்துவிட்டது. அதில் வேக வேகமாக காரை ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு வந்தவன் வரும் வழியிலேயே டாக்டருக்கு கால் செய்து விஷயத்தை கூறி அவரையும் அழைத்து கொண்டு வந்தான். அதையெல்லாம் நினைத்து கொண்டு நிற்கவும் வெளியில் வந்த டாக்டர், நத்திங் டு வரி யுவா, அவங்க நல்லா இருக்காங்க. கால்ல கத்தி ஆழமா குத்தல, இல்லைன்னா ரொம்ப சிக்கலா இருக்கும். காலையில இருந்து சாப்பிடாம இருந்ததுல மயங்கிட்டாங்க. நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. எதுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் என்று விட்டு சென்றார். தலையாட்டி விட்டு வேகமாக உள்ளே வந்த யுவா, வாடிய கொடியாய் படுத்திருந்த மனைவி அருகில் வந்து அமர்ந்து அவள் கையை எடுத்து இறுக்கமாக தன் கைக்குள் அடைத்து கொண்டவன், ரொம்ப பயந்து போயிட்டேன்டி. ஏண்டி அந்த ரூமுக்கு போன? நான் தான் சொன்னேன்ல, அங்க உனக்கு தேவையான எதுவும் கிடைக்காதுன்னு. நான் சொன்னதை மீறியும் ஏண்டி போன? பாரு, இப்போ உனக்கு தான் வலி என்று அழுதான். சில நிமிடங்கள் கழித்து கண் விழித்த வந்தனாவுக்கு நடந்தது புரியவே நேரம் எடுத்தது. தான் செய்த மடத்தனம் நினைவுக்கு வரவும் வேகமாக திரும்பி கணவனை பார்த்தாள். அவளின் அசைவிலேயே அவளை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்த யுவா அவள் பார்க்கவும், ஏண்டி அந்த ரூமுக்கு போன என்று நிதானமாக கேட்டான். அத் அது பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் என்ன இருக்குன்னு பார்க்க போனேன் என்று திக்கி திணறி பயந்து கொண்டே கூறினாள் வந்தனா. அங்க எதுவும் இல்லடி. அந்த ரூமுக்குள்ள ப்ரிப்பேர்டா தான் போகணும். என்ன தவிர யாராலையும் அந்த ரூமுக்குள்ள போக முடியாது. ஏன்னா 3 இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். அப்படி இல்லைன்னா முதல்ல கால்ல கத்தி குத்தும். அதையும் தாண்டி போனீன்னா கழுத்துல குத்தும். அடுத்து கத்தி மழையே பொழிய ஆரம்பிச்சிடும். இன்னொரு முறை இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணாத, புரியுதா என்று அழுத்தமாக கூறினான். ம், சாரி என்று அழுகையை அடக்கிக் கொண்டு வந்தனா கூறினாலும் தன்னை சந்தேகப்படாமல் தன்மேல் நம்பிக்கை வைத்து அனைத்தும் அவன் சொன்னதை கேட்டு குற்ற உணர்வு மேலும் வந்து தாக்கியது. சரி ரது, கால் வலிக்குதா? இல்லைங்க. ம், கட்டு போட்டிருக்காங்க. 2 டேஸ் எழுந்திருக்காத. என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு, ஓகேவா என்றான் அவள் கண்ணை பார்த்தவாறு. சரி என்று தலையாட்டிய வந்தனா அவனை இழுத்து, ப்ளீஸ் என்னை ஹக் பண்ணிக்கோங்க, ஐ நீட் யுவர் ஹக் என்று சொல்லவும் புன்னகைத்த யுவா அவள் அருகில் படுத்து அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். வந்தனா அவனை மேலும் இறுக்கிக் கொண்டு அழுதாள். உண்மையில் அவள் வெகுவாக பயந்து விட்டாள். யாரும் வந்து காப்பாற்ற மாட்டார்கள், யுவாவும் தன்னை சந்தேகப்பட்டு கொன்றே விடுவான் என்று நினைத்தவள் அவன் உள்ளே சென்றதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவும் மனம் கதறியது. ஏண்டா உனக்கு என் மேல இவ்வளவு நம்பிக்கை என்று அடித்து கேட்க வேண்டும் போல இருந்தது. ஆனாலும் முடியவில்லை. இப்போதும் அவன் மேலே காதல் இருக்கிறதா என்று கேட்டால் அவளிடம் பதில் இல்லை. ஆனால் அவனுடன் இருக்க வேண்டும். அவன் தன்னை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்று அவளின் மனம் எதிர்பார்க்கிறது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதல்லவா? வந்தனா கையும் களவுமாக மாட்டும் நாளும் கூடிய சீக்கிரம் வரத்தான் போகிறது. அன்று யுவதீரனின் கோபத்தை தாண்டிய வெறுப்பை அவள் பார்க்கத்தான் போகிறாள். நெஞ்சில் சூடாக நீர் பட்டதும் யுவாவுக்கு புரிந்தது மனைவி அழுகிறாள் என்று. அவள் தலையை மென்மையாக தடவி கொடுத்தவன், ரொம்ப பயந்துட்டியாடி ரது? நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? உனக்கு என்ன ஆனாலும் முதல்ல வரது நான் தாண்டி என்று உறுதியாக கூறினான். ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன். உங்களுக்கு கால் பண்ணனான்னு பார்த்தாலும் டவர் இல்ல என்று அழுதாள் வந்தனா. அந்த ரூம்ல மொபைல் யூஸ் பண்ண முடியாது ரது, ஜாமர் இருக்குது என்று யுவா நிதானமாக சொல்லவும் வந்தனாவுக்கு தலையை சுற்றியது. அப்படி அந்த அறையை இவ்வளவு பாதுகாப்பு படுத்த என்ன ரகசியம் இருக்கிறது? ஏன் அந்த அறைக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு? அப்போ உண்மையாலும் இவன் கொலைகாரன்தானா என்று நினைத்து நினைத்து அழுது கொண்டே இருந்தாள். ரது, அழுவாத, அழுவாத ப்ளீஸ் என்று கெஞ்சிய யுவா அவள் அழுது கொண்டே இருப்பதில் கடுப்பாகி, ஏய் அழுகை நிறுத்திடி என்று கத்தினான். அதில் வந்தனாவின் அழுகை சுவிட்ச் ஆஃப் செய்தது போல நின்றுவிட, தூங்குடி, அதான் ஒண்ணும் ஆகலைல்ல,
அப்புறம் எதுக்கு அழுதுட்டே இருக்க? அழுதா மட்டும் பயம் போயிடுமா? இல்ல குத்தின காயந்தான் சரியாயிடுமா? சும்மா அழுது அழுது உடம்ப கெடுத்துக்காம அமைதியா கண்ண மூடி தூங்கு என்று மிரட்டி அவள் முதுகை தட்டி கொடுத்தான். அவனின் குரல் சிடுசிடுப்பாக வந்தாலும் அவன் சின்ன குழந்தைக்கு தட்டி கொடுத்து தூங்க வைப்பது போல மென்மையாக தட்டி கொடுக்கவும் உண்மையில் தூக்கம் கண்ணை சொக்க அவன் நெஞ்சிலேயே சாய்ந்து தூங்கிப் போனாள்.